Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம காளான் பிரியாணி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ காளான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை கிராம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சீரகம், சோம்பு, மிளகு, கருப்பு ஏலக்காய், இது போக உங்களுக்கு அன்னாச்சி மொக்கு இதெல்லாம் இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கருப்பு ஏலக்காய் இல்லை அப்படின்னா பச்சை ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். எப்பயுமே பிரியாணி பண்ணும்போது 1 by 1 நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாமே வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரும். ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் மசால் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கிறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொத்தமல்லி இலையும் புதினாவும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் தயிர் இருந்துச்சு அப்படின்னாலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட தயிர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கலை. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை நம்ம சேர்த்துக்கலாம். காளான் கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த காளான் இருக்கிறது தெரியும். ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காளான் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 2-3 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் இன்னுமே நல்லா இருக்கும். பிரியாணி இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அந்த பச்சை மிளகாவோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால 2-3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். ஸோ லைட்டாக மட்டும் கீறி விட்டுக்கோங்க, பெருசாக கீறி விட வேண்டாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2.5 டம்ளர் அரிசி அப்படிங்கும்போது 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி. ஸோ அதனால நான் 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த டம்ளருக்கு தான் நான் எடுத்திருந்தேன். இப்போ மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்காவாக வரும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா மூடி போட்டு வச்சிருங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்ச அரிசியை சேர்க்கணும். முடிஞ்ச அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக அந்த ரைஸுமே நல்லா நீளமாக உங்களுக்கு வரும். ஸோ முடிஞ்சால் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் காரம் உப்பு இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தேவைப்பட்டால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக மட்டன் மசாலா இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன்.
நெய் சேர்த்து நல்லா ஒன்ஸ் அதையுமே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய எண்ணெயும் சேர்த்துருக்கோம், அதனால அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது இல்லையா, நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடிடணும். மூடிட்டு நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான காளான் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ உடனே லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஏன்னா குக்கர்லேயே நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஹீட்னால உங்களுக்கு அந்த குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து அடி கனமான குக்கர் இருக்கு இல்லையா, அதனால உங்களுக்கு உடனே வந்து மாற்றிடுறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு குழஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம குக்கரில் செய்யும் போது இப்படி தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றினோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே நல்லா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான காளான் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.